ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு வந்து 5வது அத்தியாயம். இது ரொம்ப சின்னது, ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து 29 ஸ்லோகங்கள் தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரே நாள்ல கூட இதை பாத்திர முடியும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது பார்க்கலாம் நம்ம. இது வந்து என்ன, இது வந்து எப்பவுமே பொதுவா ஒரு சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு. எப்படி இருக்கு அப்படின்னா, இதோட தொடக்கம் வந்து அர்ஜுனனின் கேள்வியாக இருக்கிறது. இதோட தலைப்பு என்னன்னா கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். எப்படி செயல்படுவது, அதாவது எது சரி அப்படின்னு சொன்னார். இப்ப வந்து அந்த கர்ம யோகத்தின் செயல் எப்படி ஆற்றுவது அப்படின்னு சொல்ல போறார். அதாவது எத்தனை ஸ்லோகங்கள்? 29 ஸ்லோகங்கள். இது எப்படி தொடங்குது? அர்ஜுனனின் கேள்வியில என்ன கேள்வி கேட்கிறான்? உன்னத அறிவு அப்படிங்கறத கேட்டுட்டான். உன்னத அறிவு அப்படின்னா பகவான் வந்து தன்னை பற்றி சொன்னார், எது முக்கியமானது அப்படின்னு தன்னுடைய வைபவங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கார் தொடக்கமாக 4வது அத்தியாயத்துல. அதை கேட்டவன், அதனால் அவனுக்கு ஒரு கேள்வி வருது. செயலை துறக்கவும் பக்தியுடன் செயலாற்றவும் கூறுகிறீர், இதில் சிறந்தது எது அப்படின்னு கேட்கிறான். செயலை துறக்க வேண்டும், பக்தியுடன் செயலாற்ற வேண்டும், இரண்டு சொல்கிறீர், இதில் எது சிறந்ததுன்னு. அப்ப பகவானின் பதில் எப்படி வருது? தத்துவ விளக்கங்களாக இல்லாமல் நடைமுறை செயல் விளக்கமா இருக்கு. அதான் பிராக்டிக்கலா என்ன, எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லுது. சோ கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லுது. இது கிருஷ்ண உணர்வுடன் உள்ளவன் பக்தன், அவன் தன்மை செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சோ இது வந்து முதல் அத்தியாயத்தினுடைய தொடர்பு என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தா, உன்னத அறிவு அப்படின்னா என்னன்னு அறிதோம், அதை எப்படி அடைவது, அடைவதால் நாம் அடையும் பலன் என்ன அப்படிலாம் பார்த்தோம். இப்ப வந்து அதை எப்படி செயலாற்றுவது அப்படின்னு கொடுக்கிறார். இது பார்க்கலாம் இப்ப. அதாவது முதல்ல அர்ஜுனா உவாச்ச, முதலில் செயலை துறக்கவும் பின்பு பக்தியுடன் செயலாற்றவும் கூறினீர். இவை இரண்டில் சிறந்தது எது என்று கூறுவீராக அப்படின்னு சொல்றார். அதுக்கு பகவான் வாச்ச, செயலை துரத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு வழிதான். ஆனால் இரண்டாவது இருக்கு இல்லையா, பக்தியுடன் செயல்படுதல், அது செயலை துரத்தலை விட சிறந்தது. செயலையெல்லாம் துறந்து விட்டு வருவதை விட செயல் ஆற்றணும் பக்தியோடு, அது அதை விட சிறந்தது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறார். அதை இனி விளக்கமாக சொல்ல போறார். அதாவது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவன். செயல்களின் விளைவுகள் என்ன வேணா வரலாம், அதுல வந்து எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கும், இப்படி இருந்தா பிடிக்காது அப்படின்னு ஒரு விருப்பு வெறுப்பு என்று இல்லாமல் இருப்பவன்
நிரந்தர சந்நியாசி அப்படிங்கிறார். ஏன்னா ஆல்ரெடி அவன் துறந்துட்டான் இல்லையா, அதனால அவன் நிரந்தர சந்நியாசி. எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அவன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். ஏன் அவனை சன்னியாசின்னு சொல்றார் அப்படின்னா, அவனுக்கு ஆல்ரெடி வெறுப்புல விருப்பம் இல்லை, அதனால் பௌதிக பந்தங்களை எளிதில் அவனால் விட முடியும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது சாங்கிய யோகம், கர்ம யோகம் அப்படின்ற இரண்டை பற்றி சொல்றார். சாங்கிய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆய்வறிவு ஆய்ந்து அறியக்கூடிய யோகம் ஒண்ணு வந்து உள்ள இன்னும் தத்துவங்களாக அறிந்து கொண்டு போகுது. எப்பயும் ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடி ஒண்ணு வந்து அப்படி பிரிச்சு 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 ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்வது, அதுதான் வந்து சாங்கிய யோகம். அதாவது புலன்னா என்ன, இந்த உடல் எப்படி செயல்படுகிறது, ஆன்மா எப்படிப்பட்டது, ஆன்மாவினுடைய வருகையினால் இந்த உடலுக்கு என்ன நிகழ்கிறது, அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்வது சாங்கிய யோகம். எப்படி செயல்படுகிறது, எதெல்லாம் சேர்ந்தது, அதாவது 24 மூலக்கூறுகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டது இந்த சாங்கிய யோகம். அப்ப பக்தி தொண்டு, கர்ம யோகம் அப்படிங்கிறது என்ன, பக்தி தொண்டு செயல். இது வந்து தியரி அப்படின்னா இது செயல் அப்படிங்கிறது. இது வந்து இரண்டும் ஒன்றுதான்ங்கிறது, இதை அறியணும், இரண்டும் ஒன்றுதான், வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாலும் முழுமையாக கடைபிடித்தாலும் இரண்டின் பலனையும் அடைவதாக உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். நீ இதை அறிந்தாலும் சரி அதை அறிந்தாலும் சரி, முழுமையாக எதை அறிந்தாலும் குறையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இரண்டும் ஒன்று, இரண்டாலும் அடையக்கூடிய நிலை ஒன்றுதான், இதை அறிந்தாலும் அதை அறிந்தாலும். அதாவது ஏன் அப்படி சொல்றார், சாங்கிய யோகம் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை கற்பது அப்படின்னா, ஞானத்தின் இறுதி இலக்கும் கிருஷ்ணரை அறிவதாக தான் இருக்கும். அதனால அதை அறிந்தாலும் சரி, அறிவின் மூலமாக ஞானத்தின் மூலமாக பகவானை அறிந்தாலும் சரி, செயல்களின் மூலமாக பகவானை அறிந்தாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான், இரண்டினுடைய இலக்கும் ஒன்றுதான். புரியுதா? படிச்சு தெரிஞ்சுக்கிறது, சேவை செய்து தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் ஆயிடும். இது நம்ம எஃபோர்ட் போட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட அறிந்ததும் ஆகிவிடும். சோ இரண்டினுடைய இலக்கும் ஒன்றுதான், பகவானை அறிதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம அதுக்காக இது ஒரு கன்செஷனா எடுத்து அதுவும் ஒண்ணுதான், இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, பகவானை அறிவதற்கான பக்தி தொண்டு செய்து எல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தாலும், பக்தியில ரொம்ப இருந்தாலும் இந்த ஞானம்ங்கிறது முக்கியம், ஞான யோகம். ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இப்ப அன்னைக்கெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க இல்லையா, சில பேருங்களை வந்து கேட்கும் பொழுது, ஏன் இப்படி செய்கிற, ஏன் இவ்வளவுதான், இவ்வளவு ஜபம் பண்ணணும்னு என்ன இருக்கு, இவற்றை சாப்பிடக்கூடாதுன்னு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு அவற்றை சொல்ல தெரியாமல் தடுமாறி விட்டால் நம்ம செய்கிற அந்த காரியத்திலேயே நமக்கு இருக்கும் நம்பிக்கைக்கு ஒரு கேள்விக்குறியாயிரும். அவங்க வந்து நீ எதை நம்பி பண்ற அப்படின்னு கேட்டுருவாங்க, நம்மளை அது கலங்க வைக்கும். சோ இந்த ஞானம் முக்கியம். இந்த ஞானம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நாம் ஏன் செய்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்மால் நியாயப்படுத்த முடியும், அதனுடைய காரணத்தை நம்மால் சொல்ல முடியும். சோ ஞான யோகம் மிகவும் முக்கியம். அதனாலதான் இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல உள்ள விஷயங்களை நாம கேட்டு நம்ம மனதுல இருத்திக்கணும். ஒன்று கதைகள் கேட்பது நம்ம மனதுக்கு தானா நன்மை தரும், இன்னொன்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்னொன்று என்ன, அவற்றை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும், அந்த விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதும் முக்கியம். சரிங்களா? அதாவது பக்தி தொண்டாலும் இந்த சாங்கிய யோகத்தாலும் அடையக்கூடிய நிலை ஒன்றுதான் என்பதை உணர்ந்து, பக்தி தொண்டு சாங்கிய யோகம் இரண்டையும் சமநிலையில் காண்கிறானோ அவனே உள்ளதை உள்ளபடி காண்கிறான் அப்படின்னு சொல்றார். யார் வந்து அவனுக்கு கண் ஒரே மாதிரி ஒன்னா பார்க்கணும், எதையுமே கீழே மேல விருப்பு வெறுப்புன்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது. அப்ப இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற எண்ணமே வராம பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. சோ அப்படி இது ரெண்டையும் ஒன்றாக பார்க்கணும். இப்ப வெறுமனே செயல்களை துறப்பது வந்து மகிழ்வு தராது. சும்மா துறவா இருக்கோம்
அப்படின்னு சொல்லி நான் செய்யாமல் இருக்கிறேன்னா அது மகிழ்வு தராது. பக்தி தொண்டில் ஈடுபடுதல் அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அப்படி இருக்கும் பொழுதுதான் பரத்தை அடைதல். பரம்னா என்ன? பரம் ஆஹ் என்ன சொல்றது, நிவாசம், பகவானுடைய பரம பதம், அதை அடைவது உறுதி அப்படிங்கிறார். பக்தி தொண்டில் ஈடுபடுவதுதான். அப்ப மனம் புலன்கள் இவற்றை கட்டுப்படுத்தி நம்ம சொன்னோம். அந்த மனம் வந்து புலன் சொல்றபடி ஆடும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இந்த மனத்தையும் புலனையும் கட்டுப்படுத்தி, இது யாரால் முடியும்? நம்ம புத்தியால. புத்திக்கு என்ன தீனி? ஞானம் தான் தீனி, ரைட்டா? இந்த புத்திக்கு வந்து நிறைய ஞானம் அப்படிங்கிற தீனிய போட்டு வச்சோம்னா ஞானம் நிறைவாக இருக்கும். புத்தியோட இருக்கக்கூடிய அந்த ஞானமானது நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த வல்லதாகும். அப்ப இவற்றை கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன் அப்படிங்கிற. இப்படி இருக்கவங்க அடுத்த ஸ்லோகத்தை சொல்றது இதுதான். யார் அனைவருக்கும் பிரியமானவன்? இது நம்ம பார்த்தோம்ல. அதாவது நம்ம பக்தி தொண்டு செய்யறோங்கிறதுக்காக அனைத்தையும் துறந்து நான் உறவுகளையும் துறக்கிறேன், யாருமே வேண்டாம், நட்பும் வேண்டாம்னு இருக்கிறதை பகவான் சொல்லவில்லை. நான் அப்படியே பற்றற்று இருக்கேன், எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை அப்படின்னு சொல்றது கிடையாது பக்தி. அனைவரிடமும் ஒரு ஒரு கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணையோடு நடந்துக்கணும். அதாவது அடுத்த உயிர் துன்பப்பட்டா நமக்கு வந்து அது வலிக்கணும். அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க நம்ம முன் வரணும். அப்படியாக ஒரு கருணையோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னவா இருப்போம்? நம்ம அனைவருக்கும் பிரியமானவர்களா இருந்துருவோம். அப்ப யாரு பக்தி தொண்டை செய்யக்கூடிய அந்த தூயம் ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. எப்போதும் செயலில் ஈடுபட்டு இருப்பான், ஆனால் பந்தப்பட மாட்டான். செயலில் இருப்பான், யாருக்காவது உதவி வேணும்னா உடனே செய்வான், தன்னுடைய கடமைகளையும் செய்வான், மற்றவர்களுக்கு தேவையான கடமைகளையும் செய்வான். ஆனா சென்று பந்தப்பட மாட்டான். பந்தப்படுறதுன்னா என்ன? பந்தம் அப்படியே ஒட்டிக்கிறது எது மேல? தன்னுடைய அந்த ரிசல்ட் மேல வர்ற பற்று. என்ன வந்து நீ நீ உன்னை செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னா எனக்கு நன்றியே காட்டல யாருமே அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமும் ஒரு கனெக்ஷன் வச்சுக்க பாக்குறோம் பாத்தீங்களா? அவங்க நம்மளுக்கு நன்றி சொல்லி நம்மள வந்து போற்றி வச்சுக்கணும், நம்மள வந்து பாராட்டணும், நம்மளுக்கு வந்து திரும்ப ஏதாவது செய்யணும். அப்பதான் நம்ம செஞ்ச செயலுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது நம்மளுக்கு. அப்படின்னா நம்ம பந்தப்பட்டிருக்கோம் அர்த்தம். பந்தம் அப்படியே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம தாமரை இலை தண்ணீர் போல செய்யறோம், கடமை செய்யறோம், வந்துட்டோம் அப்படின்னு தான் இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. எப்போதும் செயலில் ஈடுபட்டிருப்பான், ஆனால் பந்தப்படுவதில்லை. அப்படிப்பட்டவன் அனைவருக்கும் பிரியமானவன். அந்த பிரியமானவனா இருக்கும் பொழுது எப்படி நன்றி இல்லாமல் இருப்பாங்க? சொல்ல தெரியாமல் வேணால் இருப்பாங்க, சொல்லாமல் வேணுமானால் இருப்பாங்களே தவிர மனதார நன்றியோட தான் இருப்பாங்க யாருமே. இதை சந்தேகப்படக்கூடாது. முதல்ல அவர்கள் வந்து நாம் செய்தேன், அவர்கள் எனக்கு நன்றியை காட்டவில்லை அப்படின்னு நினைப்பதே தவறு. இதெல்லாம் நம்ம இன்னொரு கிளாஸ்ல கூட நம்ம டீட்டெயிலா பேசலாம், மிச்ச ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்ததுன்னா. இப்ப இந்த கிளாஸ்ல மத்தபடி போவோம். 8, 9வது ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றாருன்னா, எப்படி அவன் பந்தப்படுவதில்லை அப்படின்னா, தெய்வீக உணர்வில் இருப்பவன் பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் அனைத்திலும் ஈடுபட்டிருப்பான். எல்லா காரியங்களையும் செய்வான். ஏன்னா அவன் சாப்பிட்டு போவான், வருவான். ஆனா சில பேர் பார்த்திருக்கீங்களா, சாப்பிடுவாங்க, நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம சாப்பிடும் போதுதான் தெரியும் அதுல இவ்வளவு காரமா இருக்கு, இவ்வளவு உப்பு இருக்கு, உப்பே இல்லாம இருக்கு அப்படிங்கறதுலாம். சில பேர் அதுல ஒரு பற்றுதலே இல்லாம அதுல சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சாப்பிடணும், அவ்வளவுதான். அது வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு இல்ல. சில பேர் அதுக்கு தேவையானது போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி அதை சாப்பிடாமலே எந்திரிச்சு போயிடுவாங்க. சோ யாரு பந்தம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில அப்படின்னா, எப்படி இருந்தாலும் அதை கண்டுக்காம எப்படி இருக்கிறதோ அப்படி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உண்பவர்கள். அது மாதிரி எல்லா காரியங்களையும் செய்வார்கள், அனைத்திலும் ஈடுபட்டிருந்தாலும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்று உணர்ந்துள்ளான். இது போக இதெல்லாம் செய்வார்கள், அதில் பாதிப்படையாமலும் இருப்பார்கள். ஆனால் இவை செய்கிறார்கள் இல்லையா காரியம், நான் தான் செய்தேன், அந்த செய்யும் தன்மையவே மறந்து விடுவார்கள். நான் தான் செய்தேங்கிறதே இருக்காது அவங்களுக்கு. செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்துருவாங்க.
நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல நமக்கு ஒரு சேவை கிடைக்கிறது. அங்க போய் நம்ம அந்த சேவை செய்து விட்டு வருகிறோம். ஒரு சமையல் சேவையாக இருக்கலாம், இல்ல ஒரு கூட்டி மெழுகக்கூடிய சேவையா இருக்கலாம், அலங்கார சேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்பேர் பண்ணி கொடுக்கிற சேவை எதாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவற்றை நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன், அனைத்தையும் செய்வார்கள். ஆனால் தான் செய்தேன் என்ற எண்ணமே இல்லாமல் செய்வார்கள். செய்து முடித்தவுடன் அந்த எண்ணமே இருக்காது. அதுதான் பற்றற்ற தன்மை. உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்று உணர்ந்துள்ளான். செய்கிறான், ஆனால் செய்கிறேன் என்ற உணர்வே இல்லாமல் செய்கிறான். எப்படி அப்படின்னா, தனது அனைத்து செயல்களிலும் ஜட புலன்களே புலன் விஷயங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. தான் அவற்றிலிருந்து வேறுபட்டவன் என்று அறிந்துள்ளான். இது எவ்வளவு நுணுக்கமான ஒரு செய்தி பாருங்க. அனைத்து செயல்களிலும் நம்ம ஜட புலன்கள் தான் அதில் ஈடுபட்டிருக்கு. காதால கேட்கிறோம், மூளையால ப்ராசஸ் பண்றோம், வாயால பேசுறோம், கண்ணால பாக்குறோம். அதான் இப்ப நான் ஒண்ணு எழுதணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு எழுத்து சேவை வந்திருக்கு, ஒண்ணு நான் எழுதி கொடுக்கணும், டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அது எழுதுகிறேன். அது என்னோட மூளையில அதை ப்ராசஸ் பண்ணி நான் எழுதுறேன் எல்லாம். ஆனா அதுக்கப்புறம் நான் எதுனேன் அப்படின்னு பெருமைப்படுறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, எனக்கு வந்து அடுத்துக்கு நம்ம போயிடணும். இந்த எண்ணம் எப்போது வந்து நம்ம கிட்ட இருந்து கட் ஆகி போகும் அப்படின்னா, உடனே அடுத்ததுக்கு மாறும்போது, நம்ம வேலை இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நம்மளால ஒரு காரியம் செய்து விட்டால் அதிலேயே சஞ்சரிக்க கூடிய மனம் பங்கு வந்துரும். சார், நம்ம அதுக்குதான் எப்பவுமே நம்மளுடைய சேவையை அதிகமாக நம்ம தலைக்கு மேல வச்சுக்கணும். அப்பதான் வந்து அடுத்த சேவைக்கு நம்ம போய்கொண்டே இருப்போம். ஒண்ணுலயே சஞ்சரிக்க மாட்டோம். செய்த போதும் கூட அதை நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் செய்யணும். அது எப்படி வரும்னா, அது நம்ம புலன்களுக்கும், அந்த புலன் பொருட்கள்னா என்ன? கண்ணுக்கு புலன் பொருள் என்ன? காட்சி. காதுக்கு புலன் பொருள் என்ன? கேட்கக்கூடிய சப்தம். வாய்க்கு புலன் பொருள் என்ன? உணவு. இன்னொன்னு புலன் பொருள் என்ன? வார்த்தைகளுக்கு, பேசுவதற்கு புலன் பொருள் என்ன? எது நம்மை பேச வைக்கிறது? மூளையில தோன்றது. ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்றோம் அப்படின்னா, அவை கேட்டு நம்ம மனசுல ப்ராசஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தான் புலன் விஷயங்கள். புலனுடைய அதற்கான ஒரு ரியாக்ஷன். சோ இதை வந்து இது மட்டும்தான் விஷயமே தவிர, நான் அதுல இருந்து வேறுபட்டவன் அப்படின்னு. நான்கிறது இங்க என்ன? ஆன்மா. அது இன்வால்வ் ஆறதே இல்லை. என் புலன்களுக்கும் புலன்களுக்கு பட்டதையும் நான் சொல்கிறேன். புலன் விஷயங்களை ஏற்றுக்கொண்டு, புலன்களால் அதனை புரிந்து கொண்டு, அத புலனை நான் இதுக்கு யூஸ் பண்றேன். என் காதுகள்ல இன்னென்ன லெக்சர்ஸ் கேட்கறதையும், இன்னென்ன பாடல்கள் கேட்கறதையும் நான் யூஸ் பண்றேன் என் காதை. அந்த மாதிரி புலன் விஷயங்கள் நல்ல விஷயங்களாக புலனுக்கு நான் வந்து கொண்டு வந்து போடுகிறேன். ஆனால் நான் அவற்றிலிருந்து வேறுபட்டிருக்கிறேன் என்பதை எவன் அறிந்திருக்கிறானோ அவன்தான் யாருன்னு சொல்றாரு? உண்மையில் தெய்வீக உணர்வில் இருப்பவன் அப்படின்னு சொல்றாரு. அவன்தான். அப்புறம் இதற்கு ஒரு தாமரை இலை நீரைத்தான் உவமையாக சொல்றார் 10வது ஸ்லோகத்துல. தாமரை இலை நீர் போல கடமையை ஆற்றுபவன் பலன்களில் பரமபுருஷ பகவானிடம் அர்ப்பணித்து பற்றற்று இருப்பான் அப்படின்னு சொல்ற. தன் மேல அதை ஒட்ட விடவே மாட்டான். அதோட பலன் எனக்கு வேண்டவே வேண்டாம், அதனுடைய பலன் பரமபுருஷ பகவானுக்கு அப்படின்னு விட்டுருவான். நீர் வந்து எப்படி இலையை தீண்டாது. இலையை தீண்டுச்சுன்னா என்ன ஆகும்? இலை ஊறி போய் உள்ள அமுங்கி போயிரும் இல்லையா? முங்கி போயிரும். ஆனால் அந்த இலை எப்படி நிற்கிறது? மேலே மிதந்து கொண்டிருக்கிறது. எப்படி? நீரை தன்னுள் வாங்கி கொள்வதில்லை. நீங்க பறவைகளை பார்த்தா கூட பறக்கும், மழையில கூட சில சமயம் பறக்கும். ஏன்னா ஒரு சிலிப்பி விட்டுட்டு பறந்து போயிடும். ஏன்னா அதுல ஒட்டாது, அந்த அப்படியே ஈரமாகாது அதனுடைய உடல். உடனே அது விட முடியும், அதை உறிஞ்சிக்காது நீரை. அது போலதான் இந்த தாமரை இலையும் தண்ணியை உறிஞ்சி கொள்வதில்லை, படாமல் பட்டு கொள்ளாமல் இருக்கும். சோ அததான் அந்த பாவ விளைவுகள் அவனை தீண்டுவதே இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு இந்த தாமரை இலைக்கு வந்து அப்படி ஒரு கவசம் இருக்கிறது, ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் அது மேல. அந்த கவசம்
அந்த ஒரு கவசம் வந்து இந்த அறிவுடையவனுக்கு, அதாவது இந்த எல்லா தான் தெய்வீகமானவன் அப்படின்னு சொல்றோம், ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்றோம், பக்தன் என்று சொல்கிறோம் இல்லையா, அவனுக்கு பாவ விளைவுகள் கிட்டே இருந்து இப்படி ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும். அதுதான் பகவானுடைய அருள் அப்படிங்கிறது. அது இருக்கும் பொழுது அவன் பற்று அற்று இருப்பான். அப்ப அடுத்த சொல்றார், இந்த கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலை என்ன? எது பக்குவமான நிலை அப்படின்னா, கிருஷ்ணருடன் ஒன்றிய நிலை. நான் உடல் அல்ல என்று அகங்காரத்திலிருந்து விடுபட்ட நிலை. நான் உடல் அல்ல அப்படின்றது, நான் உடல் அப்படின்னு எண்ணுவது என்ன? நம்முடைய ஒரு புரிந்துணர்வு, நாம் அப்படிங்கிற ஒரு அடையாளம், நாம் எடுத்துக்கொள்கிற அடையாளம். நான் இந்த உடல், நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறதும் நம்முடைய அடையாளம். அதுதான் உண்மையான அடையாளம். அதனாலதான் நான் உடல் அப்படின்னு நினைக்கிறது பொய் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க, ஃபால்ஸ் ஈகோ அப்படின்னு. உண்மையான ஈகோ என்ன அப்படின்னா, நான் உடல் அல்ல அப்படின்னு நினைக்கிறது. இதனை அடைய பற்றுதலை துறந்த யோகிகள் என்ன சொல்வாங்களாம், என்ன பண்ணுவாங்களாம்? உடல், மனம், புத்தி, புலன்கள் இவற்றை கொண்டு செயல்படுகின்றனர், தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன். அதாவது இந்த ஆன்மா உணரணும், நம்மை வந்து உடல் என்று உணரக்கூடாது. நாம் ஆன்மா, நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு உணரணும். ஆனால் உடலை வைத்துக் கொண்டுதான் அதற்கு உழைக்க வேண்டும். புரியுதா? கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். நான் இந்த உடல் அல்ல, ஆன்மான்னு உணரணும். ஆனால் எதை வைத்துக்கொண்டு உணர வேண்டும்? உடலை வைத்துக்கொண்டு, இந்த புத்தியை வைத்துக்கொண்டு, உடலில் இருக்கக்கூடிய புலன்களை வைத்துக் கொண்டுதான். இந்த புலனாலதான் நம்ம கேட்கணும், புலன் அப்படிங்கிற விஷயத்தாலதான் படிக்கணும், கேட்கணும், விவாதிக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்ப உடலை கொண்டு, இந்த புத்தியை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உடலை வைத்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உடல் அல்ல ஆன்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதான் வந்து தன்னை உணர்தல், உண்மையான உணர்தல் அப்படின்னு. சோ இந்த முற்றும் துறந்த முனிவர்கள் என்ன பண்ணுவாங்களா, இவற்றை கொண்டு இவற்றையெல்லாம் வைத்து தூய்மை அடைதல். தூய்மை அடைதல்னா என்ன? ஏன் தூய்மை அடைதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மா இங்க எது தூய்மை அடைது? உடல் தூய்மையா? இல்ல, உள்ளத்தின் தூய்மை, அதாவது ஆன்மாவின் தூய்மை. ஆன்மா மேல பெரிய பெரிய மண்ணு, உருண்டையா மண்ணு இருக்கு, மண்ணு தூசி. இங்க பாத்தீங்கன்னா தொடக்க நீங்க ரொம்ப நாள் கழிச்சு, வருஷம் கழிச்சு ஒரு பொருளை எடுக்கிறீங்க, ஒரு இடத்துல இருந்து எடுத்து அப்படின்னா அதுல எவ்வளவு தூசி இருக்கும். தொட்டா இப்படி கோடு போட்டாலே ஒரு இவ்வளவு ஒரு லேயருக்கு தூசி இருக்கும். அது போல நம்ம ஆத்மாவை சுற்றி தூசி இருக்கிறது. பல காலங்களாக, பல பிறவிகளாக நம்ம சேர்த்து வைத்த அழுக்கு. அதனாலதான் தூய்மைப்படுத்துதல்னு சொல்றாங்க. நம்மை உணர்ந்து, ஆஹா அது தூசி இருக்கு அப்படின்னு. நம்ம சில சமயம் சில இடங்களை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா தோணினா தானே பண்ணுவோம். தோன்ற வரைக்கும் அது அப்படியேதான் இருக்கும். நமக்கு தோணணும் அதை சரி பண்ணணும்னு, அப்ப நம்ம சரி பண்ணுவோம். அப்ப எவ்வளவோ குப்பை இருக்கும். அது போல அந்த தோன்றுகிறது, அந்த ஞானோதயம்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா? அதுதான் தன்னை உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன். அது வர்றப்ப நம்மளுக்கு தோணும், ஆஹா ஆன்மா எப்படி இருக்கு, இது மேல எவ்வளவு அசுத்தங்கள் படிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த தன்னை உணர்தலை தூய்மைப்படுத்துதல்னு சொல்றாங்க. ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல், சுத்திகரித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்மாவை சுத்திகரிக்கிறது வந்து எதை கொண்டு அப்படின்னா, இந்த உடல் இருக்கும்போது தான் அதை செய்ய முடியும். உடல் இல்லாமல், இந்த உடலை விட்டு ஆன்மா போயிடுச்சுன்னா இன்னொரு உடல் கிடைக்கும் வரைக்கும் திரும்ப அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இருக்கும். சோ உடலை கொண்டுதான் அதை செய்ய முடியும். உடல்ல வந்து புத்தி இருக்கணும், அந்த புத்தி ஒழுங்கா ஆக்ட் பண்ணணும், இன்டெலிஜென்ட்டா. என்ன செய்தால் இதை சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதை கூட்டி மழுகிறதா, அது என்ன பண்ணணும் நம்ம முடிவு பண்ணணும் இல்லையா? சோ அந்த ஆன்மாவுக்கு தன்னை உணர வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த புலன்களாலதான் முடியும். புலன்கள்லாம் வேலை செய்யணும், நல்லதை கேட்கணும், நல்லதை படிக்கணும், நல்லதை பார்க்கணும், பகவத் விஷயமா படிக்கணும், பகவத் தரிசனமா பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் நமக்கு வந்து நம்முடைய அசுத்தங்கள் நீங்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பக்தி. இது வந்து கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலை பத்தி சொல்லிட்டு இருக்க, எப்படி அடையிறதுன்னு. பக்தியில் உறுதியுள்ள ஆத்மா
இன்னொரு பக்கம் தெய்வீகத்துடன் இணையாதவன் அப்படின்னு ரெண்டு பத்தி சொல்ற. அடுத்ததுல செயல்கள் பலன்களை எனக்கே அர்ப்பணிக்கிறான், பக்தியில் உறுதி உள்ள ஆத்மா. பக்தியை இது எப்படி செய்யறது? இந்த ஆன்மாவின் சுத்திகரிப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா, காரியம் செய்யும் பொழுது அதன் பலன்களை பகவானுக்கே அர்ப்பணித்தல். அதாவது பூரண அமைதியை அடைகிறான். அப்படி கொடுத்துட்டா அவனுக்கு பூரண அமைதி. அமைதினா எப்ப? அமைதினா என்ன? அமைதினா அப்படியே நிம்மதியா கவலையே படாம இருக்கிறது இல்லையா? கவலைன்னா என்ன? ஐயோ அப்படி நடந்துருமோ எப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்ற பயம், பயமின்மை. நம்ம பார்த்திருக்கோம் பக்தியினுடைய ஒரு முக்கியமான இலக்கு என்ன? பயமின்மை அப்படிங்கிறது. சோ அந்த அச்சமின்மை, அந்த பயமின்மை, அந்த அமைதி, அந்த சமாதி நிலை அப்படின்னு சொல்ற அந்த அமைதி இருக்குல்ல, அதுதான் கிருஷ்ண உணர்வில் உச்ச நிலை, அதுதான் கிருஷ்ண உணர்வில் பக்குவம் அப்படி. சோ இப்படி தெய்வீகத்துடன் இணையாதவன் தனது முயற்சியின் பலனை எல்லாம் தானே அனுபவிப்பான். தன்னுடைய முயற்சியின் பலன்களை பகவானுக்கு கொடுப்பவன் சுத்திகரிக்கப்படுவான், அமைதியா இருப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் தானே அனுபவிக்கணும் அப்படின்னு தனக்குள்ளேயே போட்டுருக்கவே திருப்தியே இல்லாம இருப்பான். இவன் திருப்தியோடு இருப்பான், இவனுக்கு என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு அச்சமின்மை இருப்பான். எனக்கு ஒண்ணும் பயமே இல்லை, கவலையே பட மாட்டான். அவனுக்கு எல்லாத்தையும் தானே அனுபவிப்பான், கன்சியூம் பண்ணுவான். ஆனாலும் ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கும், அமைதியே இருக்காது, திருப்தியே இருக்காது. பேராசை வந்து கொண்டே இன்னும் இன்னும் இன்னொன்னு வேணும்னு தான் நினைப்பான், பந்தப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றார். சோ உடலை அடைந்த ஆத்மா 9 கதவுகள் கொண்ட நகரில் வசிக்கிறான். அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். உடல் அப்படிங்கிறது 9 கதவுகள் கொண்ட ஒரு மாளிகை அப்படின்னு, நகர் அப்படின்னு வச்சுக்கலாம். உடலுக்கென்று சில இயற்கை குணங்கள், இயல்புகள் உண்டு, அதற்கு கட்டுப்பட்டு வாழ்கிறான். உடலுக்கு வந்தோடனே உடலுக்குன்னு சில இயல்புகள் இருக்கு இல்லையா? தூங்கணும், பசிக்குது, மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும், இதெல்லாம் இயற்கை. சோ இதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். உடலுக்குள்ள வந்துட்டு அதெல்லாம் செய்யணும். அதாவது நாயா பிறந்தா குலைச்சுதான் ஆகணும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள வந்துட்டால் உடல் செய்ய வேண்டியதை செய்துதான் ஆக வேண்டும். அதுல வந்து முரண்பட்டு நிக்க கூடாது. ஆனால் ஆன்மா நினைத்தால் அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு வாழ முடியும். அதுதான் தபஸ். நான் வந்து உணவு உண்ணாமல் என்னால் இருக்க முடியும். தபஸ் இருக்கும் இல்லையா? சில நாள், ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் கூட சில பேர் இருக்காங்க, இன்னதெல்லாம் உண்ணணும்னு இருக்கு, ஆனா அப்படி இல்லாமல் நான் விரதமாக நீர் மட்டும் மருந்துகிறேன்னு சொல்ல முடியும். சோ ஆன்மா நினைத்தால் அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு வாழ முடியும். ஆன்மாவுக்கென்று ஒரு மேம்பட்ட இயற்கை இருக்கு, மேம்பட்ட தன்மை. அதனை மறந்து தன்னை உடல் என்று கருதி துன்பங்களுக்கு ஆளாகிறான். இது நேத்து கூட சொன்னேன் நான். அதாவது செம்புல பெயர் நீர் போற அப்படின்னு, அதாவது நீர், அந்த தூய மழை நீர், இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் மழை காலமா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து அந்த செம்மண்ணுல கொட்டிடுச்சுன்னா அப்படியே தூய்மையா வந்த நீர் என்ன ஆயிருது? செம்மண்ணுல விழும்போது சிவப்பு கலர் ஆயிருது. அது போல இந்த தூய ஆத்மா உடலுக்குள் வந்தவுடன் உடலின் தன்மையை தான் ஏற்று தனக்குதான் அந்த தாகம் எல்லாமே இருக்கிறதுன்னு நினைச்சுக்குது. வேண்டுது, அந்த அந்த ஒரு வேணும் வேணும் வேணுங்கிற தன்மை உடலுக்கு இருக்கு. ஆன்மா நினைச்சுக்கிறது தனக்குதான் அந்த தன்மை இருக்குன்னு. தான் தான் வேணும் வேணும்னு நினைக்கிறோம், தான் தான் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் என்று நினைத்து விடுகிறது ஆன்மா. சோ அப்ப அந்த தான் வந்து திருப்தியானவன், தான் அனைத்துமானவன், தான் நித்தியமானவன் அப்படிங்கிறதை மறந்து தன்னை உடல் என்று கருதி துன்பங்களுக்கு ஆளாகிறது எது? ஆன்மா. அப்ப கிருஷ்ண உணர்வின் மூலம் தன் உண்மை நிலையை புதுப்பித்து உடல் என்னும் சிறையிலிருந்து வெளிவர வேண்டும். அதுதான் வந்து உண்மையான விடுதலை. நேத்து பார்த்தோம் இல்லையா? விடுதலை அதான் அந்த அந்த சுதந்திரம். 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் சுதந்திரத்திற்கானதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி உடல் என்கிற சிறையிலிருந்து விடுபட்டு வருதல். அப்ப உடலிலிருந்து விடுபடுதல்னா உடனே நம்ம நினைச்சுக்கிறோம் உயிரை துரத்தல் அப்படின்னு. அதுவல்ல விடுதலை. உடலில் வாழ்ந்து கொண்டே கூட துறவோடு இன்பமாக இருக்க முடியும் அப்படின்னு, இந்த புலன் இன்பங்களை துரத்தல். சோ அப்ப இதுக்கு என்னன்னா, உடல் என்னும் அந்த நகரத்தின் நாயகன் யாரு அப்படின்னா ஆன்மாவா. இது வந்து இந்த நீங்க 5.14th ஸ்லோகம் போய் படிச்சு பாருங்க. அதுல இவ்வளவு ஒரு அழகான உவமை கொடுத்திருக்காரு. செயல்களை உண்டாக்குவதில்லை,
செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களின் பலன்களை உண்டாக்குவதும் இல்லை. இவை அனைத்தும் ஜட இயற்கையின் குணங்களால் செயலாற்றப்படுபவையே. உடல் இந்த முன்னாடி சொன்னார் இல்லையா, உடலை அடைந்த ஆன்மா 9 கதவுகள் கொண்ட நகர்னு. அந்த நகரின் நாயகன் யாரு அப்படின்னு அந்த உவமையே தொடர்றாருங்க. இந்த உடல் தான் 9 வாசல்கள் கொண்ட நகரம். அந்த நகருக்கு தலைவன் ஆன்மா. அந்த ஆன்மா உடல் தான் அனைத்தையுமே செயல்படுது. இந்த உயிரை கொடுக்கறது மட்டும்தான் இந்த ஆன்மா. ஆனா இந்த செயலை இது உண்டாக்காது, செயலை பண்றதுக்கும் இது தூண்டாது, செயல்களின் பலனுக்காகவும் இது காத்திருக்காது, செயலின் பலனையும் இது கொடுக்க எதுக்குமே இது இன்வால்வ் இல்ல. இவை அனைத்துமே ஜட இயற்கையின் குணத்துலதான். ஜட இயற்கையின் குணங்கள் என்ன நம்மளுக்கு தெரியும். ரஜோகுணம், தமோகுணம், சத்தோகுணம்ங்கிறது அதான் அந்த ஜட இயற்கையின் தன்மை. இதுக்குள்ள ஆட்பட்டு ஆட்பட்டு ஆட்பட்டுதான் இந்த அனைத்து காரியங்களையும் உடல் செய்கிறது. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு இது எதுக்குமே டிசைடிங் ஃபேக்டர் ஆத்மா கிடையாது. உடல் அதை இப்படியெல்லாம் முக்குணங்கள்ல சிக்கி 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 எல்லாத்தையும் பண்ணுது உடல். அதுக்கெல்லாம் இது சொன்ன பேச்சை கேட்டு இருந்துகிட்டே இருக்கு ஆன்மா. அதை புரிஞ்சுக்கணும். சோ இந்த கடவுளின் சக்தியில பாத்தீங்கன்னா கீழ்நிலை உயர்நிலைன்னு 2 இருக்கு. அது இப்ப ஆன்மா எதுல அடங்கும், உடல் எதுல அடங்கும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இந்த கடவுளின் சக்தி இது எல்லாமே கடவுளின் சக்தி தான் இல்லையா? இந்த ஜடமா இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் கடவுள் சக்தி தான். எல்லாமே ஒரு மலை பாக்குறீங்க, கல்லு பாக்குறீங்க, பாறை பாக்குறீங்க, மண்ணு பாக்குறீங்க, மழை, எல்லாமே கடவுளின் சக்தி தான். எது கடவுளின் சக்தியில 2 வகை இருக்கிறதா, அதுல எது எது அடங்கும்னு இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சொல்றேன்னா, இப்ப கீழ்நிலை அப்படிங்கன்னா அச்சேத்தனம், அதாவது ஜடம். இந்த உடலும் அதுல அடங்கும், ஜடம் தான். இந்த ஆன்மா உட்கார கொண்டு இதுக்கு உயிர் கிடைக்குது, இல்லைன்னா இதுவும் ஜடம் தான். உடலும் இதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இந்த ஆன்மா போயிருச்சுன்னா இதுவும் ஜடம் தானே, பிணம் தானே, இதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே பண்ண. ஒரு பல்ஸ் ஒண்ணு நீங்க பார்க்க முடியுமா? இது உடனே அப்படியே அழுகி போக ஆரம்பிச்சிடும் நம்ம உடல். சோ அப்படியாக இது கெட்டு போகக்கூடியது, அப்படியே அழியக்கூடியது. மிச்சதாவது கல்லாத அப்படியே இருக்கும், தேய்மானம் தான் அதுக்கு இருக்கும். ஆனா இந்த உடல் இந்த எப்படி செடி கொடி மரங்கள் பழங்கள் அப்படியெல்லாம் எப்படி விதர் அவுட் ஆகுதுன்னு சொல்றோம், கெட்டு போகக்கூடிய தன்மை ஆர்கானிக்கா இருக்குல்ல, பயோ டீக்ரேடேஷன் இருக்கு. அந்த மாதிரி இந்த உடலும் அழியக்கூடியது, அதுவும் ஜடத்துல சேர்த்திதான். சரியா? அதுக்கு கீழ்நிலை ஜடம், அதுக்கு புத்தி இல்ல. கீழ்நிலை மேல்நிலைக்கு ஒரே வித்தியாசம் தான். அதாவது சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. 2 தான், உயர்ந்தது தாழ்ந்தது. உயர்ந்ததுன்னா என்ன? புத்தி இருக்கும், உணர்வு இருக்கும், சேத்தனமா இருக்கும். புரியுதா? சைத்தன்யமா இருக்கும், சேத்தனமா இருக்கும். அச்சேத்தனம் அப்படின்னா அதுக்கு ஜடம், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் அது கீழ்நிலை. இன்ஃபீரியர், சுப்பீரியர், இன்ஃபீரியர் 2 எனர்ஜி இருக்கு பகவானோடது. 2 சக்திகள், உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி, கீழ்நிலை சக்தி, உயர்நிலை சக்தின்னு 2 இருக்கு. சோ கீழ்நிலை என்பது என்ன? ஜடம், அதற்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா உயர்நிலை சக்தி என்கிறது ஆன்மா. சோ நமக்குள்ள 2மே இருக்கு, ஆன்மாவும் இருக்கு, உடலும் இருக்கு. சோ உயர்நிலை சக்தியும் இருக்கு, கீழ்நிலை சக்தியும் இருக்கு. ஆனால் பிரபுபாதர் இதுல எப்படி சொல்வார் அப்படின்னா, இந்த உயிர்வாழிகள் மனிதனான பிறப்பு இருக்கு இல்லையா, அது நடுநிலைன்னு சொல்லுவார். ஏன்னா இவை ஜடத்திலும் சேர்த்து இல்ல, ஒண்ணும் இல்லாம அப்படியும் போயிடாது, கீழ்நிலையாகவும் இருக்காது. ஏன்னா இந்த இந்த உயர்ந்த ஆன்மா இதுக்குள்ள வந்திருக்கு. அப்ப இதுக்கு உயர்ந்த ஆன்மாவினோட சம்பந்தமும் இருக்கு, கீழ்நிலையான ஜடத்தினுடைய சம்பந்தமும் இருக்கு. அதனால இது மார்ஜினல் அப்படின்னு. இப்ப மார்ஜின் சொல்றோம் இல்லையா, புஸ்தகத்துல இப்படி ஒரு மார்ஜின் போட்டிருக்கு இல்ல, பாக்குறோம். சரி, இந்த மார்ஜின் என்ன? ஒரு பக்கத்தையும் இன்னொரு பக்கத்தையும் பிரிக்குது. அது போல இது நடுவுல இருக்கு. நடுவுல நம்ம புத்தகங்கள்ல அது சைட்ல இருக்கு, இருந்தா கூட அது ஒண்ணு பிரிக்கக்கூடியது மார்ஜின், கோடு. அது மாதிரி மார்ஜினல் சக்தி, அதாவது நடுநிலை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயிர்வாழிகளை.
ஜடத்தில் ஜட உடலில் வந்து உயிர் இருக்கும் பொழுது நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்லையா மனிதர்களாக, அவர்கள் வந்து நடுநிலை சக்திகள் பகவானுடைய இரண்டு சக்திகளும் இணைந்து இருக்கிறோம். நாம வந்து சில சமயம் ஜட குணங்களையும் காட்டுவோம், சில சமயம் உயர்ந்த சக்தியையும் காட்டுவோம், தெய்வ சக்தியையும் சில சமயம் காட்டிடுவோம், கீழான சக்தியையும் நம்ம சில சமயம் காட்டிடுவோம். சுப்பீரியராகவும் இருப்போம் சில சமயம், இன்ஃபீரியராகவும் இருப்போம் சில சமயம். அதனால நம்ம மார்ஜினல் எதோட வேணாலும் நம்மளோட நடத்தைக்கு பொறுத்து நம்ம சேர்ந்துப்போம் அப்படிங்கிறது. சோ நினைவுக்கு எட்டாத காலம் தொடங்கி இரண்டும் தொடர்பு கொண்டவைதான். மேலும் கீழும்ங்கிறது வந்து பிரிச்சு ரெண்டு கிடையாது. நான் இரண்டு சக்திகளாக இருக்கிறேன், இரண்டும் எப்போதும் தொடர்புடையது அப்படின்னு சொல்றார். செயல்கள் அவற்றின் எதிர் விளைவுகள். இவை இவை ரெண்டும் இணைந்து செயல்படும் போதுதான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் நடக்குது, செயல்களும் விளைவுகளும் நடக்கின்றன. அப்ப உயிர்வாழியின் தற்காலிக சரீரமே அந்த ஜடத்தளம் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம் எல்லா செயல்களும். ஏன்னா இவர் முன்னாடியும் சொல்லிட்டார், ஆன்மா வந்து எனக்கு இதை செய்ய செயல்களை உண்டாக்குறது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆன்மா எதுவுமே கேட்க போறது இல்ல. ஆனால் நம்ம தாங்கி வந்த சில பதிவுகள் கர்மான்னு இருக்கு இல்லையா, அவற்றின் காரணமாக நம்ம இந்த உடல் எடுத்திருக்கோம், அந்த ஆசைகளோட தான் வந்து பிறந்திருக்கோம். விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்றாங்க இல்லையா, அதனாலதான் சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே சில மலருக்கு அடிமையா பிறக்கும். மலர்னா ரொம்ப பிடிக்கும், அது ஏதோ முன் பிறவியில அது பூக்களை வந்து மிகவும் நேசித்த ஒரு பிறப்பாக இருந்திருக்கலாம். அதை வந்து இந்த இதுல அது வெளிக்காட்டுது, அதுல உள்ள இன்ட்ரெஸ்டா காட்டுது. சில பேர் மரம் செடி கொடிகள் வளர்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம், சிலதெல்லாம் வந்து அப்படி இன்ஹெரண்ட். சில பேருக்கு குழந்தைகள்னா அவர்களோடு பழகி விடுவது ரொம்ப சுலபமாக இருக்கும், அவங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து கணக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய முன் ஜென்ம பிறவியினுடைய அந்த வாசனை. சோ இதுதான் வந்து இந்த ஜடத்தளம் அப்படிங்கிறது வந்து உயிர்வாழியின் தற்காலிக சரீரமாக இருந்தாலும் நம்முடைய இந்த உடலை பெற்று வந்திருக்கிறோம். உடல் சில கர்மாக்களை இந்த ஆன்மா தன்னோட தாங்கி வந்திருக்கு இல்லையா, அவற்றின் காரணமாக தான் இங்க எல்லா செயல்களும் நடக்கிறது. எதுவும் இந்த ஆன்மா விருப்பப்பட்டு நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ கட்டுண்ட தன்மையில் வாழ்பவன் அறியாமையினால் தன்னை உடல் என நினைக்கிறான். எனக்குதான் ஆசை அப்படின்னு நினைக்கிறான். அது இல்ல, நீ வந்து ஏதோ கர்மா எடுத்துட்டு வந்திருக்க, அதனால இந்த ஆசை. உடலால் செய்யும் செயல்களின் விளைவுகளால் துன்பப்படுகிறான். நாம இதை செய்யறோம், அதுல வர்ற விளைவு, அதுக்கெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். தானே உடல் என்று எண்ணுவதுதான் துன்பத்திற்கு காரணம். உயிர்வாழி உடலின் செயல்களில் இருந்து விடுபட்ட உடனே விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு விடுகிறான். அதாவது உடல் ஏர்னு ஆன்மா போனோன்னு நம்முடைய உடலில் நம்ம கர்மா நம்மளை விட்டு போகாது. ஆனால் இங்க என்ன சொல்றாங்க, உடலின் செயல்கள் இருந்து அந்த பற்றற்ற தன்மை வந்தோன்னு உடல்ல ஆன்மா இருந்துட்டு இருந்தா கூட, நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது கூட நம்முடைய பாவ விளைவுகள் விலகிவிடும். இப்ப இந்த ஆன்மாவை சுத்தி அழுக்கு படிஞ்சிருக்கோம்னு சொன்னேன்ல, இந்த அழுக்கு என்னன்னா பாவ விளைவு. இந்த பாவ விளைவை துடைப்பது அப்படிங்கிறது தான் கிருஷ்ண உணர்வு பக்தி அப்படிங்கிறது. அது துடைக்கப்பட்டுச்சுன்னா அது உயிரோடு இருக்கும் போதுதான் பாசிபிள், நம்மளாலதான் அதை செய்ய முடியும். இந்த உடல் கொண்டு நாம் இருக்கும் போதுதான் அந்த பக்தியை செய்ய முடியும். ஆன்மாவா தனிச்சு நின்று அதை பண்ண முடியாது. இந்த பாவங்களையும் இந்த கர்மாவையும் களைவது அப்படிங்கிறது உடலால் தான் முடியும், இந்த புலன்களை கொண்டு புத்தியை கொண்டுதான் முடியும். சரிங்களா? சோ அப்படி செய்யும் பொழுது தானே உடல் அப்படிங்கிறத மறந்து, உடலில் இருக்கும் பொழுதே தான் உடல் என்பதை மறந்து தான் யார் என்ற உண்மையான உணர்வு வந்து பக்தி செய்யும் பொழுது இந்த பாவம் என்கிற இந்த அசுத்தமானது களையப்பட்டுவிடும். சோ அப்ப அந்த பாவம் களைகிறதுனா என்ன, நமக்கு வரக்கூடிய விளைவுகள், பாவ விளைவுகள், வினை பயன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கர்மா அப்படின்னு என்னன்னு நம்மளுக்கு காத்து இருக்கோ அதெல்லாம் வராது அப்படிங்கிறது. சோ அதனால் உயிர் உடலை துறந்து விட்டால் துன்பம் முடியும் என்பதல்ல, உயிர் இருக்கும்போது கூட இந்த துன்பம் முடிய வாய்ப்பு இருக்கிறது. உடல் துன்பம் முடிவுக்கு வரலாம் அந்த அந்த சமயத்துல. ஆனா அந்த நம்ம தன்னை உணராமலே இருந்தோம்னா அந்த அழுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் உடல்ல, பாவம் போகாது, உடலினுடைய துன்பம் போயிடும். நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அந்த மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, அதெல்லாம் போகும்.
அந்த உடல் அதுக்கப்புறம் அதை அனுபவிக்காது, ஜடமா உட்கார்ந்துரும். ஆனா அந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி, அந்த கர்மா சேர்ந்துகிட்டேதான் இருக்கும். அதை என்ன நம்ம பண்ணிருக்கணும், உடல் நல்லா இருக்கும் பொழுதே அதுக்கு நம்ம சுத்திகரிப்பு கொடுத்துக்கணும், மருத்துவம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது. சோ அது வந்து மோட்சம், முக்தி, விடுதலைங்கிறது வந்து உயிரோட இருக்கும் பொழுதே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ண உடன பூரண சரணாகதியினால், பக்தி தோண்டினால் அனைத்து துன்பங்களையும் தீர்க்க வல்லது கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ இயற்கையின் திட்டப்படியே செயல்கள் நடக்கின்றன. சோ உயிர் வாழி அந்த உயிர் வாழிதான் நம்ம வந்து நம்ம உடல் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது வந்து இயற்கையாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயல்களினால் ஏற்படும் விளைவுகளான பாவ புண்ணியங்களை பரமபுருஷரும் ஏற்பதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. இந்த இந்த இதுல வந்து இந்த பாவ விளைவுகளால பரமபுருஷ பகவான் பாதிக்கப்படுவாரா? இல்ல. அவர் நம்மளுக்கு அதை களைவாரு. அதுக்காக அந்த அழுக்கு அவர் களைவதனால், அந்த பாவங்களை நம்மள இருந்து களைவதனால் அவர் அழுக்காயிடுவாரா? இல்ல. அவர் நம்மை அழுக்கை களைந்து கொடுப்பார், ஆனால் அவர் அழுக்காக மாட்டார் அப்படிங்கறதுதான். அதாவது விபு அப்படின்னா பரமபுருஷ பகவானை குறிக்கிறது. அளவற்ற ஞானம், செல்வம், வலிமை, புகழ், அழகு, துறவு அப்படின்ற இந்த 6 சிறப்பான குணங்கள் பகவானோட சொல்றோம் இல்லையா. அந்த 6 குணங்களையும் கொண்ட பரமபுருஷ பகவானை இந்த 15வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. பாவ புண்ணிய பாதிப்பு அவருக்கு இல்லை, தன்னில் திருப்தி கொண்டவர். அவர் நம்முடைய பாவத்தை, அவருடைய பக்தியில் நாம் சரணடையும் பொழுது அவர் நம் பாவத்தை களைகிறார். ஆனால் அவர் அதை களைவதனால அவருக்கு எதுவும் வந்துராது அப்படிங்கறதான் இது சொல்லுது. உயிர் வாழிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையையும் அவர் ஏற்படுத்துவதில்லை. அதெல்லாம் களையறாருல்ல, அப்ப வந்து உனக்கு இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு விளைவு அதுக்காக அவர் கொடுக்க மாட்டார். நீ வந்து அவரையும் அது பாதிக்கிறது இல்ல. தூய்மையான பக்தனாக வந்திருக்கிறவனுக்கு அவர் அந்த பாவங்களை களைய உதவுவாரே தவிர அதனால ஒரு பின்விளைவெல்லாம் கொடுக்க மாட்டார். சைடு எஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த மருத்துவத்துல. இந்த பக்திங்கிற மருத்துவத்துல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, சைட் பெனிஃபிட்ஸா தான் இருக்கும். அப்ப உயிர் வாழிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையையும் அவர் ஏற்படுத்துவதில்லை. அதனால கெட்ட சூழ்நிலைகள்லாம் எதையுமே ஏற்படுத்தி ஒரு ஒரு ஹிடன் அஜெண்டாவோட எல்லாம் வரமாட்டார் அவரு. எப்பவும் ஒரு நல்லதையே தான் பண்ணுவார். அப்ப அறியாமையால் மயங்கிய ஆத்மா அத்தகைய சூழ்நிலையை தேடிக்கொள்கிறான். சோ இப்போ உனக்கு ஒரு கெடுதல் வருது அப்படின்னா அது நீயா தேடிக்கொண்டதுங்கிறார். பகவான் கொடுக்கறது இல்ல, இந்த நாமே தேடிக்கொள்வதுதான் அப்படின்றார். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சிறிய சுதந்திரமும் கொடுத்திருக்காரு. நமக்கு வேண்டியதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம்ன்ற ஒரு சிறு சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கார். அதை வைத்துக்கொண்டு நாம் ஏதாவது தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நம்முடைய முடிவுக்கு தான் அனைத்தையுமே அவர் விடுகிறார். நாம கேட்கணும். எப்படி யுதிஷ்டன் வந்து பகவானை அழைக்கவில்லையோ அந்த சூதாட்ட கூடத்துல, அதே போல அழைத்திருந்தால் வந்திருப்பார், ஆனால் வரவில்லை. அவன் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை அங்கு வந்து கையாண்டான். சுதந்திரத்தை மட்டுமே அவன் வந்து நினைத்து அவன் இஷ்டப்படி நடந்து கொண்டான். அது போலதான் பகவான் இங்கேயும் வந்து தன்னுடைய சூழ்நிலையை ஆன்மா தானே தான் தேடிக்கொள்கிறதே தவிர அதுக்கு வந்து பகவான் காரணம் இல்லை. அப்ப வந்து அவர் உன்னை தடுக்க மாட்டார். நீ அப்போ உனக்கு புத்தி வந்து நான் இப்ப சரியா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சா அப்ப உதவுவார். அப்ப வந்து உனக்கு வழிகாட்டுவார். அதாவது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து என்னால ஜபம் பண்ண முடியல, எழுந்துக்க முடியல காலையில அப்படின்னு யோசிக்கிறவங்க, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் நாளைக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சீரியஸான ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பா முடியும், பண்ணலாம். எனக்கு சேவை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸான ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, சின்சியரான ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா சேவை கிடைக்கும். ஜபம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா சேவை கிடைக்கும். ஜபம் பண்ணணுங்கிற ஆசை சின்சியரா இருந்தா ஜபம் பண்ணிடலாம். அதுதான் நம்மளோட ஃப்ரீவில். அந்த ஆசையையோ அந்த ஒரு சந்தர்ப்பத்தையோ பகவான் கொடுக்க மாட்டார். அந்த ஆசையையும் அந்த சந்தர்ப்பத்தையும் நாம் தான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்.
புரியுதுங்களா? ஆசை நமக்கு தான் வரணும். என்ன மத்ததெல்லாம் சாப்பிடணும், மத்தது வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறோம்ல. அதே மாதிரி இதையும் நம்ம ஆசைப்பட்டா அதை அடைஞ்சும் தீர்றோம் இல்லையா? செஞ்சிடறோம். இப்ப ஆசைப்பட்டா இது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ணிடுறோம். ஆசைப்படுறோம். அதே போல இதை பண்ணணுங்கிற சங்கல்பம் நமக்கு இருந்தா கண்டிப்பா நம்ம செய்ய முடியும். அது பகவான் தடை பண்ண மாட்டார். நம்முடைய ஆசை உண்மையாக இருந்தால் அந்த ஆசைக்கு பகவான் தடை செய்ய மாட்டார். அதுவும் அவன் நாமத்தை சொல்வதற்கு நாம் உண்மையாக ஆசைப்பட்டார். ஏன் தடை பண்ண போறார்? பண்ணவே மாட்டார். அதான் உயிர் வாழியின் எந்த சூழ்நிலைக்கும் பகவான் பொறுப்பல்ல, அவனுடைய விருப்பமே காரணம் அப்படின்னு சொல்றார். சரி, நான் நினைக்கிறேன் 15 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டோம். 25 ஸ்லோகம் கொண்ட அத்தியாயம் இது. சரி, இப்படி நம்ம ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டாம். 15ஓட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த 15 அடுத்த மீதமுள்ள ஸ்லோகங்களை பார்க்கலாம். இதோட இன்னைக்கு இருக்கட்டும். அதோட இன்னும் அழகான விஷயங்களோட அடுத்தது வருது. சரி, 5வது அத்தியாயம்ல இது பிராக்டிக்கலான விஷயங்கள் தான் இது. கிருஷ்ண என்ன சொல்றது, சாரி, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். கர்மயோகம், கர்மாவை எப்படி செய்யறது, கிருஷ்ண உணர்வோட செயலாற்றுவதுதான் கர்மயோகம் அப்படிங்கிறது தான் இது இந்த அத்தியாயம். இத அர்ஜுனன் கேள்வியாக கேட்கிறான். நீ இப்படியும் சொல்ற அப்படியும் சொல்ற, நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறான். செயலை துறக்க சொல்ற, பக்தியோட செயல்பட சொல்ற, எது கரெக்ட் அப்படின்னு கேட்கிறான். பக்தியோட செயல்படு, அதுக்காக செயலாற்றாமல் இருந்து விடாதே. துறவு வேணும், ஆனா பக்தியோட செயல் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சாங்கிய யோகம், கர்மயோகம் பத்திய ஒரு வேறுபாடு கொண்டு வர்றார். இரண்டுமே ஒன்றுதான், இதையும் அறிய. ஏன்னா சாங்கிய யோகத்தினுடைய இலக்கும் பகவான் தான். பகவானை அறிதல் தான் பக்தி தொண்டின் பக்தி யோகத்தின் இறுதி குறிக்கோளும் பகவான் தான். அதனால இரண்டையும் ஒன்றாக பார்க்கணும். அப்புறம் கிருஷ்ண உணர்வில் பக்குவம் அப்படிங்கிறது என்ன, பக்குவமாக இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான், அதான் தாமரை இலை நீர் போல பற்றுதல் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது உடல் அடைந்த ஆன்மா எப்படி, உடல் 9 கதவுகள் கொண்ட ஒரு நகரம், ஆன்மா அதில் தலைவன். ஆனால் ஆன்மா சொல்லி எல்லா காரியமும் நடக்கிறது இல்ல, இந்த உடலினுடைய ஆசையினால் அனைத்தும் நடக்கிறது அப்படின்னு சொல்றார். செயல்களை இந்த ஆன்மா உண்டாக்குவதில்லை, இதெல்லாம் அவன் கொண்டு வந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இது எப்படி ஜடம் என்கிறது என்ன, ஆன்மா என்கிறது என்ன அப்படிங்கறது பார்த்தோம். உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தின்னு 2 இருக்கிறது பகவானுடைய சக்திகள்ல அப்படின்னு பார்த்தோம். சேத்தனம், அச்சேத்தனம், உணர்வு உள்ளது, உணர்வு அற்றது அப்படிங்கிற 2. இந்த உடல் உணர்வற்றதாக இருக்கிறது, அதில் உணர்வு கொடுப்பது இந்த உயிர் வாழி, உயிர் அப்படிங்கிற ஆன்மா அப்படின்னு பார்த்தோம். எப்படி செயலாற்றுகிறது, தானே உடல்னு நினைக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு நம்ம இதுல பார்த்திருக்கோம். பகவான் எப்படி நம்மை சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவதில்லை, நம்முடைய ஆசைகள் தான் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால நாம் சரியான நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை சரியான வழியில் பயன்படுத்தி பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய அந்த தடைகளாக நாம் நினைக்கக்கூடியவை விலகும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்குவோம் இதுல இருந்து. சரிங்களா? சரி, இதோட 15 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இங்க ஆனா ஸ்லோகங்களை ஆசைச்சு நம்ம வாசிக்கல. சரி, அது சரி, பரவாயில்ல. எல்லாரும் நீங்களே ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க 15 ஸ்லோகங்களையும். விளக்கங்கள் தான் பார்த்திருக்கோம். ரொம்ப மிக்க நன்றி நீங்க சேர்ந்ததுக்கு. எல்லாரும் ஏதாவது கேள்விகள் இருந்தா இது குறித்து நீங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு நெட் கிடைக்கல மாதாஜி. அதான் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் லேட்டா தான் ஜாயின் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா காலையில மத்தியானம் வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தேன், ஒண்ணும் வரல. அதான் நான் ஞாபகமா போட்டிருக்கணும், போடல. நீவே ரெக்கார்டிங் போடுறேன். சொல்லுங்கம்மா. அது புதன்கிழமான கிளாஸ் இருக்கு மாதாஜி 6:30 மணில இருந்து. அது தெரியும் எனக்கு, நீங்க சொல்லுவீங்க. அதுதான் மாதாஜி.
ம் லேட்டா வந்தேன். சரிங்க மாதாஜி. ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி விடுறீங்களா? எனக்கு என்னோட தான் வாட்ஸ்அப் 9 நம்பர் வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டு விடுங்க மாதாஜி நம்பர்ஸ்லாம். எதை நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்பர்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க மாதாஜி. மாதாஜி. என்னால ஹரே ஆகாது, கிருஷ்ணா. யாருக்குன்னா கூத்து பண்றேன் மாதாஜி. கண்டிப்பா. சரிங்கம்மா. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணாம்மா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் மாதாஜி, வெட்னஸ்டே சொல்லுங்க. ஃப்ரைடே 2 days வெனஸ்டே ஃப்ரைடே தான் கண்டிப்பா கிளாஸ் மாதாஜி. ஆமா, 7 மணிக்கு. நாளைக்கு புக் ரீடிங் உண்டா மாதாஜி? புக் ரீடிங் அதான் பத்மாவதி மாதாஜியும் ஞாபகப்படுத்தினாங்க. கண்டிப்பா நாளைக்கு நான் தொடங்கி விடுறேன். இதே 7 மணிக்கு தான் அதுவும் வச்சிருக்காங்க. அப்படிதான் நீங்க கன்வீனியன்ட் டைம்னு ஆமா ஆமா, சொல்றதுனால புதன் 7 மணிக்கே வியாழன் வெள்ளி. வச்சுக்கலாம். நான் பக்கங்கள் வந்து எடுத்து அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா புக்ஸ் மறக்காம வாங்கியாச்சு. பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்கு புக்கு. பத்மாவதி மாதாஜிட்ட இருக்குது, கவிரூபிணி மாதாஜிட்ட இருக்குது. இல்ல பத்மாவதி வேற மாதாஜி யாருக்கு புக்கு இல்ல, உங்களுக்கு வேணும். வாங்கி கொடுத்துட்டாங்களே கவிரூபிணி. இருக்கு மாதாஜி, வாங்கி கொடு. ஓ வாங்கி இருக்கா? வாங்கி கொடுத்துட்டேன். ஓ இருக்கு சூப்பர். மாதாஜி. சரி சரி, அப்படின்னா படிக்கலாம். சரி, ஓகே மாதாஜி, ஷூர். நாளைக்கு நான் லிங்க் ஓபன் பண்றேன் மாதாஜி. 7 மணிக்கு லிங்க் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணுங்க, அடுத்தடுத்து நாங்க படிக்கிறோம். ஷூர் ஷூர் மாதாஜி. ஓகே. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே மிக்க கிருஷ்ணா நன்றி மாதாஜி. மாதாஜி. என்ன வாஞ்சா படிக்கிறீங்க மாதாஜி? கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்ன படிச்சிட்டு ஹரே இருக்கீங்க கிருஷ்ண மாதாஜி. நாளைக்கு அந்த இது அஹ், உம்